மானத்தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்று அந்த அயோத்தி ராமர் கோயிலில் காவிக்கொடி ஏற்றியதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு மோடி அந்த விழாவில் பேசியதை நம்ம படித்தேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நூற்றாண்டு கால காயத்தை நாங்கள் ஆற்றி விட்டோம் அப்படிங்கிறாரு. நமக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ராமர் கோயில் என்பது ஏற்கனவே 300 ஆண்டுகளாக இருந்த பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடம் ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், ராமர் அங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத யாத்திரை ஆரம்பித்து அதன் காரணமாக ஒரு வரலாற்று பாரம்பரியமிக்க சின்னமாக இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னதுன்னா, அங்கே தான் ராமர் பிறந்தார்லாம் தீர்ப்பு சொல்லலை. அங்கே தொல்லியல் நினைவு சின்னங்கள், சில சின்னங்கள் கிடைத்திருக்கிறது. அது ஒரு சில கட்டுமானங்கள், ஆனால் கோயில் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது, உறுதிப்படுத்தப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கிறது. 2 சமூகங்களுக்கு இடையில் ஒரு மோதல் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதனால ஒரு சமரச ஏற்பாடாக இங்கே ராமர் கோயில் கட்டிக்குங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மசூதி கட்டிக்குங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்ததை தவிர, இது ராமர் கோயில் இங்கே இருந்தது அதனால தான் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கவில்லை. ஆக மொத்தம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி கொடுத்த நீதிமன்றம் கூட அந்த பாபர் மசூதி ஏன் இடிக்கப்பட்டது, அதில் இடிக்கப்பட்ட குற்றவாளிகளை இதுவரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்படவே இல்லை. அத்வானியாக இருந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாய், கல்யாண் சிங், உமா பாரதி என்று யாருமே தண்டிக்கப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே ராமர் கோயிலை கட்டியே முடிக்காமல் கும்பாபிஷேகம் நடத்தி அடுத்து கட்டி முடிச்சு காவிக்கொடி ஏற்றிட்டாங்க. ஆனால் அந்த பாபர் மசூதிக்கு ஒரு இடத்த ஒதுக்கிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இதுவரைக்கும் மசூதி கட்டப்படவே இல்லை. அதுக்கு உத்தரப்பிரதேச அரசு தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நூற்றாண்டு கால காயத்தை நாங்கள் மாற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவது என்பதே ஒரு மிக மோசமான மதவெறியின் வெளிப்பாடாகத்தான் அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட, துரோகம் இழைக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு மேலும் மேலும் துரோகத்தை இழைப்பதாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே இடத்துல இன்னொரு செய்தியும் படித்தேன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார். நாடு முழுக்க அங்கங்கே சிறுபான்மைக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் நடக்கிறது, இதை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறப்ப இது எங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அங்கங்கே நிறைய விஷயம் நடக்கணும், ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க, அல்லது நாடாளுமன்றத்துக்கு போங்க, இதெல்லாம் தடுப்பது எங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னா இப்போ இதுதான் வேலை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. பொன்முடி ஏதாவது ஒரு சின்ன அரங்கத்தில் சைவ மையம் பற்றி பேசினார்னா நீதிமன்றம் தானே ஆஜராகி அந்த வழக்கை எடுத்து அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லையா, இல்லை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடவாங்கிற அளவுக்கு கேட்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு பக்கம் தமிழர்கள் மீது வெறுப்பை கற்கிறார், இன்னொரு பக்கம் சிறுபான்மை மீது வெறுப்பை கற்கிறார், இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக மதச்சார்பின்மைங்கிறத தூக்கி குப்பையில் போட்டுட்டு நூற்றாண்டு கால காயத்தை ஆட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி இடித்து கட்டப்பட்ட ஒரு கோயிலோட விழாவில் அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நம்ம இது ஒரு ஜனநாயகமாக அப்படிங்கிற கேள்வி உண்மையிலே ஒரு வேதனையோடு நம்ம எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கில் போகுது. முச்சந்திச்சோ நான் உங்கள் சுகுணாதி வாகர், நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, ஏற்கனவே நம்ம பேசிய அந்த இன்ட்ரோவில் பேசிய விஷயத்துடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பேசலாம். ஏன்னா இன்றைக்கு அரசியலமைப்பு சட்ட தினம், கான்ஸ்டிடியூஷனல் டே. அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எழுத்து வடிவம் தரப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்ட தினம்தான் இன்றைக்கு நவம்பர் 26 அப்படிங்கிறது. என்னென்னா மோடியுமே ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதாவது அம்பேத்கர்ங்கிற பேரே இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கணும், என்னை மாதிரி ஒரு ஆள் இன்றைக்கி பிரதமர் ஆகிறதுக்கு காரணமே அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரியான ஆள் பிரதமர் ஆனதுக்கு காரணமும் அரசியலமைப்பு சட்டம் தான். அதனால தான் உங்களை மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக வரக்கூடாது, அதற்கு மேலே பணிகளில் இருப்பவர்களாம் வர வேண்டும் என்பதற்காக உங்களை மாதிரி ஆட்களை கூலியாக பகைக்கேடாக பயன்படுத்துகிறவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமாக்க செய்கிறார்கள். அதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை தூக்கிட்டு நீங்கள் ராமர் கோயிலில் போய் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஜனநாயகம்னு ஒன்று கொடுத்திருக்கிறது. என்னென்னா அம்பேத்கர் வருவதற்கு முன்னால் இங்கே எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி கூட மோடி பேசுகிறப்ப நேற்று கூட பேசுகிறார். உத்தரமேரூர் கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தேர்தல் வாக்குரிமை இருக்குது, குடவோலை முறையில் இருக்குதுன்னு. ஆனால் என்ன உண்மைனா, தேர்தல் முறைங்கிற ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இருந்தாலுமே கூட அந்த குடவோலை முறையுமே யார் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்ததுன்னா பார்ப்பனர்களுக்கும் இத்தனை ஏக்கருக்கு மேலே நில வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் முறைங்கிறது இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்திலையும் இவ்வளவு சதவீதத்துக்கு மேலே வரி கட்டுபவர்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது, பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்தது. 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் பெண்களுக்கான வாக்குரிமைங்கிறது அளிக்கப்பட்டது. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பொழுதுதான் வயது வந்தோர் அனைவருக்கும் ஒரு வாக்கு, ஒரு நபர் ஒரு வாக்கு என்கிற விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கி அதுக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய நிலைமைக்கு இருக்கணும். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு நபருக்கு ஒரு இந்திய குடிமகன் அவர் நிரூபித்தாதான் வாக்களிக்க முடியும். இந்த இந்திய குடிமகன் யார் நிரூபிப்பார்கள்னா
யாரெல்லாம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருந்தார்களோ, யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு சூவை நக்கி இந்திய சுதந்திரத்தை காட்டி கொடுத்தார்களோ அவங்கள தான் இப்போ நமக்கு இந்தியாவுடைய குடிமகன் சொல்லி சான்றிதழ் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நமக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் பார்த்தோன்னா மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது, இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்கிறது. அப்புறமேல இது ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசு, மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசுங்கிறோம். மதச்சார்பின்மைக்கும் ஆபத்து இருக்கிறது, ஜனநாயகத்துக்கும் ஆபத்து இருக்கிறது. சோசியலிசத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ தனியார் மயமாக்கிட்டாங்க. அரசுடைமை என்பது இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு அரசியலமைப்பு தினத்தை வந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதையும் மோடி தலைமையில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறப்ப நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நம்ம இன்னொன்றையும் சேர்த்து பேசணும். என்னென்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதுக்கு அங்கீகாரத்தை வந்து இந்தியா தந்திருக்கிற அதே நேரத்தில் தான் பெரியார் அதே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சில பிரிவுகளை இவர் எரிக்கிறார். ஏன் எரிக்கிறாங்கிறப்ப அவர் காரணம் சொல்கிறார், இது வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவுகளாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இவங்க வந்து பெரியார் அம்பேத்கர் 2 பேருமே ஏற்றுக்கிறாங்க, அம்பேத்கர் வந்து உருவாக்குனதான் அரசியலமைப்பு சட்டம், அதை பெரியார் எரித்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. பெரியார் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கவில்லை, அரசியலமைப்பு சட்டத்துடைய சில பிரிவுகளை எரிக்கிறார். ஏன் எரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது வந்து சாதியை பாதுகாக்கிறது. தீண்டாமை என்பதுதான் சட்டப்படி குற்றமாக இருக்கிறது தவிர சாதியுடைய பழக்க வழக்கங்களை ஒரு அரசு தலையிடக்கூடாது என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துடைய சில பிரிவுகள் சொல்லுகிறது. அப்படிங்கிறப்பதான் அதை எரிக்கிறார். அம்பேத்கரே வந்து இதை வந்து அரசியலமைப்பு சட்ட நிர்ணய விவாதங்கள் நடக்கிற பொழுது தீண்டாமை என்பதற்கு மதத்தின் அடிப்படையில் தீண்டாமையை கடைபிடிப்பதும் தவறுன்னு சொல்லுகிற பொழுது KM முன்சி போன்றவர்கள் வந்து மதத்துக்குள்ள வந்து மதத்துடைய பழக்க வழக்கங்களை தலையிடக்கூடாது என்று சொல்லிதான் அதை வந்து ரொம்ப மென்மையானதாக மாற்றி, இன்னும் சொல்ல போனால் முன்னையானதாக மாற்றி விடுவார்கள். அதனால தான் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகருக்கு எதிராக வந்து வழக்கு போடுறப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம், ஜாதி நடிப்புலாம் ஒருத்தர் அர்ச்சராகக்கூடாதுலாம் சொல்ல முடியாது, அது வந்து சரிதான். ஆனால் அதே நேரத்தில் ஆகம விதிகளை கடைப்பிடிக்கணுங்க, அதுதான் வந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆகம விதிங்கிறது என்னன்னா, ஆகம விதிங்கிறது ஒரு பெரிய மோசடி. ஏன்னா இந்த கோயிலுக்கு இந்த ஆகமங்கிறதுக்கு முறையான எந்த விதமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகம விதி வந்து யார் உருவாக்கணும், அதுவும் பார்ப்பனர்கள் உருவாக்கிட்டு பார்ப்பனர்கள் தான் கோயில் அர்ச்சகராக இருக்கணும்னு இந்த ஆகம விதியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சட்டப்படி யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம், பட் வந்து சாஸ்திரப்படி அவங்க ஆக முடியாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீதிமன்றம் சொல்லுகிறது. கெட்டல் மதத்தினுடைய பழக்க வழக்கங்களில் வந்து தலையிட முடியாது. இப்போ கூட பார்த்தோம்னா இந்த எச்சிலையில் வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்டு தூக்கிப்பட்ட எச்சிலையில் உருளலாம், அது வந்து அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தான் GR சுவாமிநாதன் வந்து தீர்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி சாதிய முறையை பாதுகாக்கக்கூடிய அரசு சட்டத்துடைய பிரிவுகளை பெரியார் எரிக்கிறார். அம்பேத்கர் பின்னால் சொல்கிறார், இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் என்பது வந்து ஒரு புத்தகம் தான், அது அந்த புத்தகமே வந்து புனிதமாகி விடாத, யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அதற்கான ஒரு மதிப்பை கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டம் என்பது அதனுடைய அடிப்படைத்தன்மைக்கு எதிராக வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் அதை நானே கொளுத்து என்று சொல்லி அம்பேத்கர் சொல்றார். இந்த புரிதலோடு தான் நம்ம வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தினம் பற்றிய புரிதலுக்கு நம்ம வந்து வர முடியும். நேற்று அயோத்தியில் வந்து மோடி வந்து அந்த காவி கொடியை ஏற்றி வச்சதே வந்து RSS தலைவர் மோகன் பகவத் அவரோட சேர்ந்து தான் கொடியேற்றி வச்சுருக்காரு. மோடியை வந்து தனியாக ஏற்றுறதுக்கு RSS அமைப்பு விடாது. முன்னாலேருந்தே கோயிலுக்குள்ளே இவர் போனதுக்கே வந்து கோயிலுக்குள்ளே போகலாமா, கருவறைக்கு போகலாமான்லாம் ஒரு தூய்மையான RSSல தீவிர RSSகாரர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மாதிரி நேற்று RSS மோகன் பகவத்தோட சேர்ந்து தான் அந்த கொடியை அவர் ஏற்றி வச்சார். மோகன் பகவத் இவர் சார்ந்திருக்க அந்த RSS அமைப்புமே வந்து அரசியல் அமைப்பை அவங்க இப்போ வரைக்கும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அவங்க வந்து வெளிப்படையாகவே பல இடங்களில் வந்து மனுஸ்மிருதி தான் அந்த நாட்டோட சட்டம், அதுதான் வந்து மனுஸ்மிருதி படி தான் ஆட்சி நடக்கணும், அதுபடி தான் நாடு நடக்கணும் அப்படின்ட்டு வெளிப்படையாக பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி தேசிய கொடியையுமே வந்து RSS அமைப்பு எந்த காலத்திலும் இப்போது வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் சரி, சுதந்திரத்துக்கு அப்பையும் சரி, இப்பயும் சரி அவங்க ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அவங்க வந்து காவி கொடி தான் இந்தியாவோட தேசிய கொடி அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி, இந்தியா சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு 1947 இந்தியாவே வந்து தேசிய கொடி ஏற்றி கொண்டாடத்தில் இருக்கும்போது புனேல வந்து RSS அமைப்பு வந்து காவி கொடியை, அதாவது ஹிட்லரோட ஸ்வஸ்தி கொடியை கொஞ்சம் மாற்றி காவி கொடியாக ஏற்றி அதை தான் கொண்டாடினாங்க, அதுதான் அந்த கொடியாக இருக்குன்னாங்க. அந்த புனேல நடந்த விழாவில் வந்து கோட்ஸே கலந்துக்கிட்டு கோஷம்லாம் போட்டார். கோட்ஸேவை இப்போ மோடி வந்து பூ போட்டு வணங்குற இடத்துக்கெல்லாம் கொண்டு வந்துட்டார். அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய கொடியை அரசாங்கம் ஏற்றுக்கிட்ட தேசிய கொடியை வந்து ஏற்றுக்காத RSSோட காவி கொடியை போய் முதல் நாள் ஏற்றுறாரு. அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கல. அடுத்த நாள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு அரசியலமைப்பை பற்றி புகழ்ந்து பேசுறது வந்து முன்னுக்கு பின் முரணான விஷயமா தான் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த காலகட்டத்தில் RSSனுடைய எதிரான ஆர்கனைசர் என்ன எழுதியதுன்னு சொன்னால், இது வந்து நம்ம இந்திய தன்மையே இல்லாத ஒரு அரசியல் சட்டம்,
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் வந்து சட்டங்களை எல்லாம் எடுத்து அப்படியே நகலெடுத்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் பாரம்பரியத்துக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது மனுஸ்மிருதி தான். அதனை வாடையே இல்லாமல் இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் இதழ் எழுதியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு வழியாக பலரும் எதிர்பார்த்து அல்லது சிலரும் எதிர்பாராத வகையில் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அதிமுகவில் அதிக காலம் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியோட அதிக காலம் இருந்தவர். எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி காலகட்டம் வரைக்கும் அதிமுகவில் வந்து இருந்தவர். ஒரே தொகுதியில் அதிக முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் கூட. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வந்து அவர் தொடர்ச்சியாகவே நின்று தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. ஏன்னா வந்து இந்திய சட்டமன்ற வரலாற்றில் பார்க்கிற பொழுது சில சாதனைகளை சிலர் நிகழ்த்தி இருப்பார்கள். இப்போ கலைஞர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் தேர்தல் 1957 குளித்தலை தொகுதியில் வந்து போட்டியிடுவதில் இருந்து கடைசியாக அவர் இறக்கிற பொழுது திருவாரூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஒரு தேர்தலில் கூட அவர் வந்து தோல்வி அடையவே இல்லை. அவருடைய கட்சி தோற்றிருக்கிறது, ஆட்சியை இழந்திருக்கிறது. ஆனால் கலைஞர் வந்து 1957 இருந்து அவர் இறக்குற வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட தோற்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து விருதுநகர் சீனிவாசனுங்கிற ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், அவர் தான் வந்து காமராஜரை வீழ்த்திய ஒரு மாணவர் அப்படிங்கிற பெருமை உண்டு. அதே போல் ஜெயலலிதா வந்து 96 தேர்தலில் சுகவனம்ங்கிற ஒரு மிக சாதாரண ஒரு இளைஞர் வந்து பர்கூர் தொகுதியில் தோற்கடித்தாருங்கிற ஒரு வரலாறு உண்டு. இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து சட்டமன்றத்தில் வந்து வரலாறு உண்டு. வரலாறு கிடையாதுன்னு சொன்னால் ஒன்று சீமான் இயக்கத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் தான் இருக்காது. ஏன்னா தாவேக்கா ஆரம்பிச்சிருந்து எந்த தேர்தலையும் போட்டிக்கல. இவங்க எல்லா தேர்தலையும் போட்டிக்கிட்டு வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செங்கோட்டையன் வந்து ஒரே தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக நின்று வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அப்படி வந்து ஒரே தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவரை வந்து ஒரு 10 தோல்வி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கி விட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இத்தனை வருஷமாக வந்து அதிமுகவில் இருந்து இன்னைக்கு உறுப்பினராக கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனை அடைந்திருக்கிறார். ஆனால் இப்போ ஏன் எம்எல்ஏ பதவியை வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வந்து இன்னுமே வந்து தேர்தல் வருவதற்கு ஒரு 5 மாதங்கள் தான் இருக்கிறது. அதனால வந்து இப்போ வந்து இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால 5 மாதங்கள் தான் அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவர் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்து விட்டார். இன்னொன்று என்னென்னா வந்து வேற ஒரு கட்சிக்கு அவர் போக போகிறார். இப்போ வந்து ஓபிஎஸ் மாதிரியோ அல்லது வந்து மற்றவர்களை போடவோ வந்து சசிகலாவை போடவோ நான் அதிமுகவை கைப்பற்றுகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இல்லை என்பது புரிகிறது. எப்படி டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ அது மாதிரி ஒன்று இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அல்லது இவர் வந்து இன்னொரு கட்சியில் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான், ஏன்னா இப்போ அவர் எம்எல்ஏவாக இருப்பதனால கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இன்னொரு கட்சிக்கு அவர் போனார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வந்து பதவிங்கிறது வந்து தானாகவே வந்து காலியாகிவிடும். 3/2 பங்கு ஆட்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு போனால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி வந்து பறிக்கப்படாது. மற்றபடி வந்து 1-2 நபர்கள் போகிறப்ப அவருடைய பதவிங்கிறது பறிக்கப்படும். அதனாலேயே வந்து இவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்து விட்டார். அதனால் வந்து தாவேக்காவுக்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார்கள். எப்படி 1-2 நாட்களில் வந்து தெரிய வந்துடும். அதுக்கிடையில் வந்து தாவேக்காரர்கள் சில பேருடைய உரையாடல் பார்த்தா அதில் வந்து ஒரு தம்பி வந்து இன்னொரு தம்பிகிட்ட சொன்னார், செங்கோட்டையன் வர்றா அப்படி அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலான்னு. துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் அதிகம்ப்பா, வந்து ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு. இல்லைப்பா ரொம்ப வருஷமாக ஏடிஎம்கே இருக்காரு, 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுப்பா, அவருக்கு போனால் போது ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துக்கலாம்ப்பா. அப்புறம் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாவம் செங்கோட்டையன்னு பாவம் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர். இந்த பசங்களுக்கு வந்து தேர்தல்லாம் என்னென்னு தெரியாது, அந்த பசங்க போனால் போது ஒரு பதவியை கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப தான் வந்து அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே பார்ப்போம் செங்கோட்டையன் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார். இன்னொன்று, செங்கோட்டையனுடைய வழிகாட்டுதல் வந்து தாவேக்காவுக்கு பலம் சேர்க்குமா? ஒருவேளை செங்கோட்டையன் எம்எல்ஏல நின்று அவர் ஜெயிச்சு விஜய் தோத்து போயிட்டாலும் அந்த கட்சி என்ன ஆகும்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வின்னர் படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி நாலோ பண்ணான்னா நில்லோ பண்ணானா மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிமுகவை முறுத்தெரியாமல் அழிக்காமல் நான் வந்து அரசியல் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஆக மொத்தம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். நேற்று இன்னைக்கும் செங்கோட்டையனை போட்டு இந்த மீடியா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அமீர்கான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இந்தியில் வந்துச்சு. அது ஒரு விவசாயி வந்து கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு முடிவெடுத்துருவாரு. எல்லா நியூஸ் சேனலும் அவர் தற்கொலை பண்ணிக்கிறதா யார் லைவ் பண்ணுறது அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அவர் பிப்ளி லைவ் அவர் பாத்ரூம் போகும்போதெல்லாம் பின்னாடியே போவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலையிலலாம் செங்கோட்டையன் வீட்டில் இருந்து 8:30 எங்கேயும் கிளம்பியிருக்காரு. மீடியா வண்டி ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணி அவர் 2 தெரு போயிட்டு திருப்பியும் யூட்டன் அடிச்சு வீட்டுக்கே 8:45க்கு வந்துட்டார். அப்புறம் திருப்பியும் ஃபாலோ பண்ணால் நேராக
சட்டசபைக்கு போயிருக்காரு. நேற்று நைட்டு வடிவேலு காமெடியில் மைக்கை கொண்டு போய் அவர் வாயில விட்டு அப்படின்ட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையனை. ஆனால் செங்கோட்டையன் ஒரு நாள் பொறுங்க அப்படிங்கிறாரு. மீடியா வந்து எங்களால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 99% தாவேக்காவுக்கு போகிறாரு அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா இப்போ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலில் ஜெயிச்சக்கப்புறம் அமைச்சர் பதவி, துணை அமைச்சர் பதவி, அதுக்கு முன்னாடி என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கேயே வந்து இப்போ பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. தேர்தல் பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், வியூக பொதுச் அந்த மாதிரி பல பொதுச் செயலாளருக்கு முன்னாடி இப்போ வார்த்தைகள் மட்டும் மாற்றி பல பேர் இருக்காங்க. ஸோ இவரை போனால் எங்கே வைக்கிறதுனா அமைப்பு பொதுச் செயலாளர்னு புதுசாக ஒரு ஒன்றை உருவாக்கவும் அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதனால் தாவேக்கால சேருவாரா, அதுக்கப்புறம் சேர்ந்தா கட்சியில் என்ன பொறுப்பு, அதுக்கப்புறம் ஜெயிச்சா என்ன அங்கே என்ன பொறுப்பு அப்படின்ட்டு சேனல்கள்லேருந்து லைவ். ராஜமோகன் கூட கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறது வந்து துறைப்பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ராஜமோகனை விட கீழான ஒரு பதவியை கொடுத்துட முடியாது, சிட்டி நிர்மலகுமாரை விட கீழான ஒரு பதவியை கொடுத்துட முடியாதுங்கிறப்ப உண்மையிலே வந்து இப்போ புஷி ஆனந்த் பதவிக்கு வந்து ஆபத்தா, இல்லைன்னா இந்த மாதிரி அந்த சீனியர் ஆட்களுக்குன்னே ஒரு பதவியை உருவாக்கி வச்சிருப்பாங்க, அவைத்தலைவர்னு உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த பதவிக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒரு அவைத்தலைவர் பதவின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அவைத்தலைவர் ஆக்குறாங்களா அவரை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற தலைவர் அவைக்கு வர்றது கிடையாது. அப்படிங்கிறப்ப அதனால ஆக்குறாங்களா என்னன்னு தெரியவில்லை. எப்படி எந்த திசைக்கு வந்து போக போகிறது செங்கோட்டையன் அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அது ஒரு பக்கம் பொறுத்திருந்து பார்க்குற நேரத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட அவர் ஒரு காணொலியில் கூட்டம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் கவலைப்படாதீங்க, ஜனவரி மாதம் நமக்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஜனவரிங்கன்னா அது பல ஜனவரி வந்துட்டு போயிடுச்சே தவிர கூட்டணி மட்டும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்படி தான் சொல்லியிருக்காரு, வலிமையான கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த வலிமையான கூட்டணியுமே அமையலை. பாஜக மட்டும் களத்தை நெரிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்குதே தவிர வேற யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. அப்படி அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து யாருமே வர தயாராக இல்லை. இந்த கட்சியில் இருந்தால் எல்லாரும் வெளியில் போய்கிட்டே இருக்கிறார்கள்ங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் வந்து ஒரு பழைய பல்லவியை வந்து விடாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று ராமதாஸ் வரை பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று என்ன திங்கக்கிழமையா அல்லது செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையாக ஒரு குழப்பம் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் பேட்டி கொடுக்கக்கூடிய ராமதாஸுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து நாங்கள் கூட்டணி யாரோட வைப்பதுன்னு சொல்லி பொதுக்குழுவில் நாங்கள் கூடி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறாரு. பொதுக்குழுங்கிறது இப்போ அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டிட்டாரு, ராமதாஸ் ஒரு பொதுக்குழு கூட்டிட்டாரு. இப்போ கட்சி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஜிகே மணி வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ராமதாஸும் அன்புமணியும் சேர்ப்பதற்காக நான் எம்எல்ஏ பதவியை கூட இழப்பதற்கு தயார் இருக்காரு. 4 மாதம் கழிச்சு அதுவே காணப்போயிடும். வந்து நீங்கள் இழந்தா என்ன இலக்கினா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகளில் தான் இருக்கிறது. ஆக மொத்தம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து திமுக கூட்டணியை தவிர எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு குழப்பத்திலே இருக்கிறார்கள். மத்தியானம் தூங்கி வச்சா மசமசன் இருக்கிற மாதிரியே ஒரு குழப்பத்திலே இருக்கிறார்கள்ங்கிறது மட்டும்தான் இப்போ தெளிவாக இருக்கிறது. அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் எடப்பாடி பழனிசாமி நேற்று பண்ணதுமே வந்து ஓப்பனிங்கில் எல்லா சேனல்லையும் என்ன வந்துச்சுன்னா எஸ்ஐஆர் தொடர்பாக வந்து ஆலோசனை வழங்குறாரு அப்படின்னு தான் வந்துச்சு அந்த ஃபோட்டோலாம் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ஐஆர் வந்து ஃபார்ம் கொடுத்து அதை அந்த கொடுக்கறதுக்கான காலகட்டம் முடிவடைஞ்சு திருப்பி கொடுக்கறதுக்கான காலகட்டமே முடிய போகுது. இப்போ போய் நம்ம எஸ்ஐஆர் ஆலோசனை கூட்டோம்னா கொஞ்சம் சிரிப்பாங்க எல்லாரும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. அப்பயும் சில பேர் கீழே வந்து இல்லை அது எந்த கூட்டமும் கிடையாது, அவர் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி குழப்பமான சூழலில் தான் அதிமுக நிலைமையே இருக்குது. எத்தியோப்பியாவில் எரிமலையின் காரணமாக எரிமலை ஏகாம்பரம் மாதிரி அங்கே வந்து பாருங்க வந்து நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. மோடிங்கிறது ஊராக போயிட்டு இருக்கிறா. அப்படி இங்கே எத்தியோப்பியாவிலேருந்து எரிமலையினுடைய அந்த புகை, அந்த துகள்கள்லாம் வந்து இப்போ வந்து பறந்து வந்து டெல்லி, சென்னை அப்படின்னு அந்த பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. சென்னைக்கு வரல, ஆனால் வந்து டெல்லி, சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய விமானங்கள் பறக்க முடியாத அளவுக்கான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் பல பஞ்சாயத்துகள் இருக்குது. எல்லாமே மாஸ்கோடன் அலையக்கூடிய அளவுக்கு மாசுபடியக்கூடிய ஒரு சூழலில் எத்தியோப்பிய எரிமலையினுடைய அந்த துகள்களிலுமே இங்கே வருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன நமக்கு தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளே நேரடியாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் மழைக்காலம்னா மழை பெய்யும், வெயில் காலம்னா வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது. இப்போல்லாம் வந்து நீ என்னடா சொல்கிறது வெயில் காலம், நான் மழை பெய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மழை பெய்யுது. மழைக்காலம் நீ என்னடா சொல்கிற, நான் வெயில் அடிப்படான்னு சொல்லி வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து மாறிவிட்டது. இப்போது வந்து என்னென்னா இந்த குளோபல் வார்மிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உலக அளவிலான சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. எங்கேயோ ஒரு பக்கம் தானே ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு விடவே முடியாது. இன்றைக்கு உலகமயமாக்கல் இன்னும் சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு வர்த்தகத்தின் காரணமாக இன்னைக்கு முதலாளித்துவம் உலகத்தை ஒரு குறையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறதோ அதுபோல் இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதோ அமெரிக்காவில் ஏதோ ஒரு சின்ன நகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி நம்ம நினைத்து விட முடியாது. அது நாளைக்கு நம்மையும் தாக்குவதற்கான ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்முடைய
சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. என்ன முடியும்னு சொன்னால் நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஒன்றில் ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கை தவிர்ப்பது, ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு கடைக்கு போய் பொருட்களை வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கங்கே வந்து கேரி பேக்கை தூக்கி போட்டுறது, இப்போ மழை பெஞ்சால் மட்டும் வெள்ளம் அங்கே நிற்கிது இங்கே நிற்கிதுன்னு சொல்லி கவலைப்படுவது அப்படிங்கிற ஒரு சூழலை தாண்டி நாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த பூமியை பத்திரப்படுத்தி மிச்சமைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து சுற்றுச்சூழல் குறித்து மிகுந்த கவனத்தோடு இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டுச் செய்தி. இது வந்து ஒரு நீண்ட காலம் நடந்துகிட்டு இருந்த ஒரு விளையாட்டுச் செய்தி. தமிழறிவு மணியன் அரசியலிருந்து ஓய்வு பெறப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியல் இன்னைக்கு ஆக்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு தரகு விலையை வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார், இவர் தாங்க முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன பல பேர் அரசியல் விட்டு ஓய்ந்து விட்டார்கள். வந்து முதல்ல வந்து வைகோ தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். வைகோ மதிமுக நிலைமை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் ஆக்காமல் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். வந்து அதோட முடிஞ்சது. அதுக்கு முன்னால் கூட வந்து தேமுதிக பீக்கில் இருந்தது, உச்சத்தில் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா கலைஞர் வந்து பழம் நிலவி பாலில் வளர்ப்புகிறது எங்கள் கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்புறம் ஜெயலலிதா, யாருக்குமே அடிப்படையாக ஜெயலலிதா போய் வாசல் வரைக்கும் போய் வந்து வரவேற்று வந்து விஜயகாந்த் வச்சுருந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் அதிமுகவுக்கும் விஜயகாந்த் இடையில் மோதல்லாம் ஏற்பட்டு மக்கள் நல கூட்டணிக்கு அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவித்த பிறகு தமிழறிவு போய் அவர் ஆதரிச்சார். ஒரு முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சது தேமுதிகவுடைய காலகட்டங்கிறது. அதுக்கப்புறம் விஜயகாந்துமே வந்து மரணம் அடைந்து விட்டார், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர்கிட்ட போய் இந்த அர்ஜுனமூர்த்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டு ஒருங்கிணைப்பாளர். ரஜினி அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினார். விஜய் வந்தவுடனே இந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு லைட்டாக ஆரம்பித்தார். அவர் சொல்லிட்டு அப்படி கேட்டை போட்டு சாவி நல்லா பூட்டை போட்டு யாரை வேணாலும் உள்ள விட, இந்த மணியன் ஒருத்தர் அவர் மட்டும் விடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விஜய் எச்சரிக்கையாக இருக்கிறார். அது உண்மையிலே விஜய் வந்து நம்ம பாராட்டணும். இப்போ கடைசியில் என்ன முடிவெடுத்திருக்கான்னு சொன்னால் அரசியல் ஓய்வு எடுக்க போகிறேன். அரசியல் ஓய்வு எடுக்க போகிறேன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸோட இணைக்க போகிறானா. அதுவே ஏற்கனவே வீக்காக தான் இருக்குது. அந்த ஒரு கட்சி இருக்கிறதாலும் தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த கட்சியை போய் அதில் வந்து இணைக்க போகிறானா. ஏங்க அதில் இணைக்க போகிறீங்கன்னா, இல்லைங்க நான் ஒரு காந்தியவாதி, எனக்கு அடுத்து யார் காந்திவாதின்னு வச்சப்ப ஜி.கே. வாசன் தான் காந்திவாதி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான். பாவம் அந்த காந்தி, அதனால் வந்து அவரோடு நான் வந்து இணைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் என்னென்னா வந்து நம்ம வந்து இது வரைக்கும் சொன்ன இந்த ஆண்டினுடைய இந்த ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு செய்தினா கண்டிப்பாக இதுவாகத்தான் இருக்கும். பல விளையாட்டு செய்திகள் நம்ம சொல்லிவிட்டாலுமே கூட தமிழறிவு மணியன் வந்து அரசியல் ஓய்வு எடுத்து, ஏற்கனவே ஒரு ஓய்வு எடுத்து தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்படி காந்திய மக்கள் இயக்கத்தை கலைக்கிறேன்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் சிலர் நண்பர்களின் வேண்டுகோளின் காரணமாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஓய்வு எடுக்க போறீங்கிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி நடத்துகிற எனக்கு மாதம் 60,000 தேவைப்படுது. ஒரு சில நண்பர்கள் 60,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அவர்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 60,000 செலவு பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி என்ன ஆக்டிவாக இருந்துச்சு நமக்கு தெரியவே இல்லை. ஃபேஸ்புக் ட்விட்டரில் கூட அவங்க போஸ்ட் போட்டு நம்ம பார்த்தது இல்லைங்க ஐயா. சோத்துக்கு வெள்ளை அடிச்சு கூட அவங்க சுண்ணாம்பு அடிச்சு கூட ஒரு சூழலத்து பிரச்சாரம் கூட பண்ணது இல்லையா. 60,000 என்ன செலவு பண்ணுறாங்கிறதெல்லாம். அண்ணாமலைக்கு வந்து மாதம் 8 லட்ச ரூபா செலவு தேவைப்படுகிறது ஒரு தனிநபருக்கு. அவருக்கு செலவு செய்ய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய மிகச்சிறந்த காந்தியவாதியாக இருக்கக்கூடிய தமிழறிவு மணியனோட கட்சிக்கு 60,000 செலவு பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லைங்கிறது ஐயகோ அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆக மொத்தம் என்னென்னா வந்து தமிழறிவு மணியன் வந்து அரசியல் ஓய்வு பெற்று தமாக கொண்டு போய், அதாவது அடைச்ச கடையை பார்த்து உடச்ச சோடா வாங்கி குடி அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரெல்லாம் படம்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நாசமாக போகிற கட்சியோட இணைந்து மொத்தமாக கூட்டுத்தற்கொலைக்கு முயற்சித்திருக்கக்கூடிய தமிழறிவு மணியனுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும். ஆனால் அவர் அப்பப்போ ஆக்டிவ் ஆகி பல காமெடிகளை வந்து நமக்கு வழங்க வேண்டும், நமக்கு என்டர்டெயின்மெண்ட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு வைத்துக்கொண்டு, அடுத்தபடியாக வந்து விஜயோ அல்லது செங்கோட்டையனோ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். வந்து தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கு மாடல் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சின் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடல் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து பண்ணுங்கள். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.